இந்த கட்சி இதோடு காலாவதியாகிவிடும் என்று கருதினார்கள். சூரிய பெருவெளியிலே தூக்கி எறியப்பட்டுவிடும் என்று கருதினார்கள். இதற்கு பின்னரும் இத்தனை பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் திரண்டு வந்திருக்கிறார்கள். இது திரட்டப்பட்ட கூட்டம் அல்ல. குவார்ட்டரும் பிரியாணியும் கொடுத்து கூட்டி வரப்பட்ட கூட்டம் அல்ல. இது கொள்கைக்காக இருக்கிற கூட்டம், லட்சியத்துக்காக இருக்கிற கூட்டம், தாய் தமிழகத்தினுடைய உரிமைக்காக போராடுகிற கூட்டம், தரணிவாழ் தமிழர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு சங்கராலம் செய்கிற கூட்டம். எங்களுக்கு தோல்வி இல்லை. நாங்கள் பிறவி போராளிகள் போராடி கொண்டிருப்போம். அதற்கு அடையாளம் தான் இந்த கூட்டம். நாங்கள் காசற்றவர்கள், நாங்கள் மாசற்றவர்கள். நாங்கள் தேர்தலில் தோற்றிருக்கிறோம், லட்சியத்தில் தோற்கவில்லை. தோற்க மாட்டோம், எந்த கட்டத்திலும் தோற்க மாட்டோம். ஆகவேதான் இந்த தோழர்கள் தமிழ்நாட்டினுடைய நாலா திசைகளில் இருந்து வந்திருக்கிறார்களே, கை காசை செலவழித்து, கடன் வாங்கி செலவழித்து. ரொம்ப இன்பமாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் மழையில் நனைந்து நான் பாதுகாப்பான கூடாரத்துக்குள் இருந்தால் எனக்கு பேச்சு வராது. ஆனால் நானும் மழையில் உங்களோடு நனைகிறேனே, மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்மை எந்த கட்சிக்கு இந்த துணிவு உண்டு? எந்த இயக்க தொண்டனுக்கு உண்டு? காசு இல்லை, பதவி இல்லை, அடுத்து பதவிக்கு வருவோம் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. ஆனால் 20 ஆண்டுகளாக இந்த இயக்கத்தை கட்டி காக்கின்ற காவல் தெய்வங்கள் உங்களை பற்றி கவலைப்படுகிறேன், என்னை பற்றி அல்ல. செந்தில் அதிபன் சொன்னார், உங்களை போன்ற தலைவன் கிடைப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று. இல்லை, உங்களை போன்ற தொண்டர்கள் கிடைப்பதற்கு நான் 1000 முறை சொல்வேன். 7 ஜென்மத்துக்கும் தீராது நன்றி காட்ட. இனி ஒரு பிறவியில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் என் கண்மணிகளே, அருமை தோழர்களே, சிலவற்றை நான் இங்கே சொல்லியாக வேண்டும். விரைவில் முடிக்கிறேன். மின் விளக்குகள் பலத்த காற்றின் காரணமாக மின்கம்பங்கள் அசைந்து கொண்டிருக்கின்றன, ஆடிக்கொண்டிருக்கின்றன. ஏதாவது விபரீதமான விபத்து ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற கவலையில், இல்லையே நான் கொட்டுகிற மலையில் உங்களோடு நடக்கிறவன், உங்களோடு பேசுகிறவன், சீறி வரும் புயல் காற்றிலும் மழையிலும் அலைந்து திரிந்தவன். 1200 கிலோமீட்டர் நடக்கிற பொழுது எத்தனை நாள் கொட்டுகிற மலையில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் மலையிலே நடந்திருக்கிறோம். நான் ஒரு குடியானவன், ஒரு குடியான குடும்பத்திலே பிறந்தவன், மேடு பிடிக்க தெரிந்தவன். நான் ஒரு விவசாயி. நீங்கள் இருக்கிற போது, உங்கள் கண்ணொளி இருக்கிற போது, உங்கள் அன்பு இருக்கிற போது, உங்கள் பாசம் இருக்கிற போது நான் வலுவாக இருப்பேன், ஆரோக்கியத்தோடு இருப்பேன். இன்னும் பல ஆண்டுகள் பாடுபடுவேன்.